படிச்சுட்டு இத்தனை நாள் வேலை கிடைக்காம இன்னைக்கு தான் வேலைக்கே போறேன். என்னையும் ஒரு ஆளா மதிச்சு எனக்கும் சிப்காட் வேலை கொடுத்துருக்கு. ஆர்டரை நல்லபடியா அமையணும். கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்போம். கேட்டுட்டு போய் பொருளை கொடுத்துட்டு வந்துருவோம். ஹலோ மேடம், சிப்காட்ல இருந்து கால் பண்றேன் மேடம். நீங்க ஆர்டர் பண்ண பொருளை எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க வரணும் மேடம்? அப்படியே பொருளை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா மேடம், எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, இப்ப பார்த்து நான் என் வீட்டுல இல்லாம போயிட்டேனே. பரவாயில்ல மேடம், நான் பக்கத்து வீட்டுல எங்கேயாவது கொடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, பக்கத்து வீட்லயும் யாரும் இல்லையம்மா, எல்லாரும் ஊருக்கு போயிட்டா. பாத்துக்க, லீவு நாள் பாத்தியா? பொருளை ஆர்டர் போட்டு வாங்க வீட்டு இல்லாமல் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டு இதுங்கெல்லாம் எதுக்கு பொருளை ஆர்டர் போட்டுவேன்? சரி சரி சின்ன பொண்ணு அமைதியா இரு. மொதல் டெலிவரி கஸ்டமருக்கு நல்ல பேர் வாங்கணும். அமைதியா இரு சின்ன பொண்ணு, அமைதியா இரு. ஓ அப்படியா மேடம், நான் இப்போ என்ன பண்ணட்டும்? உங்க ஆர்டரை கேன்சல் பண்ணட்டுமா? ஐயம்மா, நான் எவ்வளவு முக்கியமான பொருளை ஆர்டர் பண்ணிருக்கேன், இப்படி கேன்சல் பண்ணட்டுமான்னு அசால்ட்டா கேட்டுட்டா. அது இல்லாம வீட்டுல ஒரு வேலையும் செய்ய முடியல. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போனதே அதாலதான். இல்லைன்னா நான் வீட்லயே பேசாம பொங்கி தின்னுட்டு கிடந்திருப்பேன். சரி ஓகே மேடம், இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஏம்மா, நான் இப்போ வெளியூருக்குலாம் போகல பார்த்துக்க. 2 தெரு தள்ளி எங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்கேன். நீ அங்க வந்து தாரியா? ஐயோ கடவுளே. ஓகே பரவாயில்ல மேடம், 2 தெருவு தானே, சொல்லுங்க எப்படி வரணும்னு. அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு பாத்தியா, அதுக்கு ரைட் எடுத்து நேரா வா. திரும்ப ஒரு லெஃப்ட் எடு. அங்கே இருந்து நேரா வந்தனா ஒரு பெரிய கிணறு தெரியும். மேடம் மேடம், கிணத்துக்குள்ளேயே இருக்கியே. ஏய், கிணத்துக்குள்ள இருக்க நான் என்ன தவக்கலையா? சாரி மேடம், நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. அந்த கிணத்துக்கு இடது பக்கம் வா. 3வது வீடு தான் எங்க அண்ணன் வீடு. திண்ணையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. ஓகே மேடம், அரை மணி நேரத்துல சிட்டா பறந்து வரேன். அந்த மேடம் சொன்ன கிணத்துக்கிட்ட வந்தாச்சு. இங்க பார்த்தா யாரையுமே காணலையே. சரி, அந்த கஸ்டமருக்கே ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ, மேடம், உங்க அண்ணன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் மேடம். இந்த கிணத்துக்கிட்ட தான் நிக்கிறேன். ஆனா இங்க எந்த வீட்லயும் திண்ணையே இல்லையா மேடம்? திண்ணை இல்லையா? ஆமா மேடம், திண்ணை இருந்த மாதிரி இல்லையே. நல்லா எட்டி பாருமா, திண்ணை அங்க இருக்குமே. நல்ல சீட்டெல்லாம் போட்டு எங்க அண்ணன் வச்சிருக்காவில, நல்ல குளு குளுன்னு இருக்கும். இருங்க மேடம் பாக்குறேன். மேடம் பாத்துட்டேன், அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு தானே? ஆமா ஆமா, அதுதான் எங்க அண்ணன் வீடு. ஒரு நிமிஷத்துல வந்து உங்க பொருளை கொடுத்துறேன் மேடம். ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்து தாரியா? நான் இப்ப எங்க வீட்டுக்குலாம் வந்துட்டேன். எங்க அண்ணன் வீட்ல தான் நான் இல்லையே. என்ன மேடம் சொல்றீங்க? அண்ணன் வீட்ல இருக்கே, கொண்டு வந்து தான் சொன்னீங்க தானே? ஆமா சொன்னேன். இப்போ என் வீட்டுக்கு வரணும் போல தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். நீ அரை மணி நேரத்துல தானே வாரேன்னா, 3/4 மணி நேரம் ஆகுது. எங்க போன? மேடம், வீட தேடி கண்டுபிடிச்சு வர வேண்டாமா மேடம்? ஓ, நீங்க தேடி கண்டுபிடிச்சு உங்க இஷ்டத்துக்கு வருவீங்க. நான் அது வரைக்கும் திண்ணையில கடையா கிடக்கணுமோ? மேடம், அப்ப நான் இப்ப என்ன பண்ணட்டும்? வா வா, கிளம்பி என் வீட்டுக்கு வா, நாங்க தான் இருக்கேன். சீக்கிரமா வா, காப்பி வேற போட்டு குடிக்கணும், நேரம் ஆகுது. இந்த சீக்கிரமா வரேன் மேடம். ஆமா, இது காப்பி போட்டு குடிக்கிறதுக்கு நான் ஏன் சீக்கிரமா போகணும்? என்ன இளவோ, போவோம் சீக்கிரமா, இல்ல அதுக்கு எதுவும் கத்தி தொலையும். ஹலோ மேடம், நான் உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அந்த கோயில்கிட்ட தானே நிக்க, அதுக்கு பக்கத்துல 2வது வீடு தான், வா. ஓகே மேடம். மேடம் மேடம், சிப்காட் ஆர்டர் எடுத்து வந்திருக்கேன் மேடம். வந்துட்டியா? இந்தா வாரேன். நான் ஆர்டர் பண்ண பொருளை எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா மேடம், இதான் நீங்க ஆர்டர் பண்ண பொருள். மேடம், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. இதோட விலை 350 ரூபா. ஆமா, எனக்கு தெரியும், எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே மேடம். அது இருக்கட்டும், இத மட்டும் எடுத்து வந்திருக்கா? கேஸ் எங்க? கேஸா? என்ன கேஸ் மேம்? நான் இந்த பொருளை ஆர்டர் பண்ணும்போது கேஸ் ஆன் டெலிவரின்னு போட்டிருந்தேன். கேஸ் எங்க? சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் போய் மாட்டி தான் காபி போட்டு குடிக்கணும். கேஸா? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பொருளை ஆர்டர் பண்ணதுக்கு நான் போன்ல பாத்துட்டு இருந்தேன். 350 ரூபா இந்த பொருளுக்கு போட்டிருந்துச்சு. அப்புறம் கேஸ் ஆன் டெலிவரின்னு போட்டிருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஸ் டெலிவரி பண்ணப்படும்னு அர்த்தம். அப்ப நான் கேஸையும் சேர்த்து தானே புக் பண்ணிருக்கேன். கேஸா? ஏமா, உனக்கு இது கூட தெரியாதா? சிலிண்டரு அது எங்க? ஒரே நாள்ல வந்துருந்தா உங்க இதுல புக் பண்ணேன். என் சிலிண்டர் எங்க? காபி போட்டு குடிக்கணும்ல. சிலிண்டர் இல்லாம காலையில இருந்து ஒரே திண்டாட்டமா இருக்கு. இவ்வளவு நேரம் எங்க அண்ணன் வீட்ல கடந்து வந்தாச்சு. இப்ப மாதிரி வீட்ல காபி போட்டு குடிக்கண்டா. சிலிண்டர் எங்கம்மா? மேடம், கேஷ் ஆன் டெலிவரினா சிலிண்டரை டெலிவரி பண்ணாமனு அர்த்தம் இல்ல மேம். பொருளை கொடுக்கும்போது பணத்தை வாங்கிக்கிறோம்னு அர்த்தம். பொருளை கொடுக்கும்போது தானே பணத்தை வாங்க போற. சிலிண்டரை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. மேடம், நீங்க சிலிண்டரை ஆர்டரே பண்ணலையே மேடம். நீங்க இந்த 350 ரூபா ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இதை தான் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான அமௌண்ட் தான் நீங்க தரணும் எனக்கு. யாரை ஏமாத்த பாக்குறா? 350 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட்டும் கேஷும் தான் நீங்க டெலிவரி பண்றீங்கன்னு போட்டிருந்தீங்க. அதை நம்பி தான் நான் ஆர்டர் பண்ணேன்.
நெடு வளர்ந்துருந்தா நீ சொல்றதெல்லாம் நான் நம்பியே நினைக்கிறியோ? எனக்கும் எல்லாம் தெரியும். ஐயோ மேடம், உங்களால பெரிய ஓதனையா போச்சே. மேடம், கேஷ் ஆன் டெலிவரினா பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறோன்னு அர்த்தம். இந்த 350 ரூபா பொருளை உங்க தந்துட்டு உங்ககிட்ட இருந்து 350 ரூபா நான் வாங்க வந்திருக்கேன். யாரை ஏமாத்த பாக்குறா? சிலிண்டரை தராம நீ 350 ரூபா வாங்கிட்டு பேருவியாக்கும். இதுக்கு தான் போன்ல எதையும் பண்ண கூடாதுன்னு சொல்றது. நேர்ல தானே வந்து தருவாவே, பாத்துக்கலாம் நினைச்சா நீ ஏமாத்த தான் செய்யற. என்ன இரு, கம்பெனிக்காரருக்கு போன போடுறேன். ஐயோ மேடம், நான் இன்னைக்கு தான் மேடம் வேலைக்கே சேர்ந்திருக்கேன். என் வேலைக்கு உழ வச்சிடாதீங்க மேடம். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரினா கேஷ் எல்லாம் கொண்டு தர மாட்டாவா மேடம்? திரும்ப திரும்ப நீ பேசி பேசி என்ன ஏமாத்த பாக்குறியா? இரு, ஒன்னும் சும்மா விட மாட்டேன். ஏக்கா, கோமதி அக்கா, வசந்தி, உமா எல்லாரும் ஓடிவாங்க. ஆர்டர் பண்ண பொருளை தராம இவ ஏமாத்துறாக்கா. மேடம் மேடம், ஏன் மேடம் கத்துறீங்க? நான் மட்டும் தனியா இருக்கேன் தானே ஏமாத்தா என்ன? இரு, எல்லாரையும் கூப்பிடுறேன். அப்பதான் நீ உண்மையை சொல்லுவா. கேஷையும் எனக்கு தந்துட்டு போவா. ஏக்கா, கோமதி அக்கா, ஏ வசந்தி, உமா சீக்கிரம் வாங்க. இவ ஏமாத்த பாக்குறா. ஏ கோமதி அக்கா, சீக்கிரம் ஓடி வாங்கக்கா. ஐயோ, இந்த பொம்பளை ஊரை கூட்டி நம்மள அடி வாங்க வைக்காம கூடாது போல இருக்கே. எப்படியாவது இங்க தப்பிச்சு ஓடிடுவோம். ஏய் நில்லுமா, ஓடிட்டா. இவ என்ன ஏமாத்த தான் பாத்துக்கா. நான் சத்தம் போட்டு 4 பேர் கூட்டது எப்படி ஓடி போறான்னு பாருங்க. இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் உசாரா தான் இருக்கணும். ஹலோ மேடம், நாங்கள் சிப்கார்ட் டெலிவரியிலேருந்து பேசுகிறோம். நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படியா? நான் ஆர்டர் பண்ண பொருளை அதுக்குள்ளே எடுத்து வந்துட்டீங்களா? நேற்று தானே ஆர்டர் பண்ணேன். ஆமாம் மேடம், சிப்கார்ட் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளை சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுவாங்க. அதனால தான் நீங்கள் நேற்று ஆர்டர் பண்ண பொருளை நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? சரி சரி சரி. ஓகே மேடம், நான் இப்போ வந்து தெருவில் தான் நிற்கிறேன் மேடம். இதில் எத்தனாவது வீடுன்னு சொல்கிறீங்களா? தெருவில் நிற்கிறீரா? ஆமாம், எந்த தெருவில் நிற்கிறிய? என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க? இந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ண ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அங்கே தான் நான் நிற்கிறேன் மேடம். இதில் எத்தனாவது வீடு மேடம்? அட ஏமா, அங்கே ஏன் போய் நிற்கிற? ஏன் மேடம், என்னாச்சு? கரெக்டாக தானே வந்திருக்கேன். ஏம்மா, நான் சென்னையில் இருக்கேம்மா. நீ ஏன் அந்த அட்ரஸுக்கு போனா? சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் இருந்துட்டு இந்த அட்ரஸ் எதுக்கு மேடம் போட்டீங்க? ஏம்மா, அதுதாம்மா என் சொந்த ஊர். வேலைக்காக சென்னையில் வந்து தங்கியிருக்கேன். எங்கே எந்த அட்ரஸு கேட்டாலும் அதை தான் கொடுப்பேன். ஏன், என் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்துலேயும் அந்த அட்ரஸ் தான் இருக்குது. ஐயோ மேடம், ஆதார் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் அந்த அட்ரஸ் இருக்கலாம் மேடம். ஆனால் ஒரு பொருளை ஆர்டர் பண்ண வாங்குறதுக்கு நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதை தானே கொடுக்கணும். என்னம்மா இப்போ வந்து இதை சொல்லிட்டு இருக்கா? அங்கே ஆர்டர் பண்ணும்போது வெறும் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கியே. அப்படி கேட்டனா என் சொந்த ஊர் அட்ரஸ் தானே தருவேன். நீ என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும். உன் பாட்டுக்கு போய் அங்கே நிற்கா. மேடம், ஃபோன் பண்ணிட்டு சென்னைக்கா மேடம் வந்திருக்கணும்? ஆமாம், இப்போ மட்டும் அந்த தெருவில் போய் நின்றுட்டு எத்தனாவது வீடுன்னு மட்டும் ஃபோன் பண்ண தெரியுதுல்ல? உன் வீட்டிலேருந்து கிளம்ப முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். மேடம் எங்கே இருக்கியே, எப்போ வரணும்னு. மேடம், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் மேடம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போட்டுமா? சொந்தக்காரங்க யாராவது இருக்காவளைங்க? ஆ, பொருளை நான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். என் சொந்தக்காரங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பியா? கிளம்பி சென்னைக்கு வா. ஏம்மா, ஆர்டர் பண்ணின்னு பாவம் பார்த்து பொருள் எடுத்துட்டு வந்தா இந்த தெருவில் நிற்காத, சென்னைக்கு கிளம்பி வாங்க. பஸ்ஸு காசு உங்கள் அப்பாவா தருவாரு. ஆர்டர் பண்ணும்போது ஒழுங்கா ஒரு அட்ரஸை போட்டு ஆர்டர் பண்ண தெரியல, வக்கனையா வாய் மட்டும் பேசுகிறா. ஓஹோ, பொருளை ஒழுங்காக எடுத்து கொண்டு வர தெரில. நீ என்ன திட்டுறியா? இரு, உன் கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் பண்ணுறேன். மேடம் 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 ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ஃபோன் பண்ணிடாதீங்க மேடம். சென்னைக்கு தான் மேடம் வரணும். இந்தா இப்போ பஸ் ஏறிட்டேன். ஆ, அப்படி வா வலிக்கு. சென்னையில் வந்து இறங்கிட்டு எனக்கு போன போடு. எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன், வந்து தந்துட்டு போ. சரிங்க மேடம். எல்லாம் என் நேரம் மக்களே. 300 ரூபா பொருளை டெலிவரி பண்ண வந்தா இப்போ 3500 ரூபா கொடுத்து சென்னைக்கு போக வேண்டியதா இருக்கு. ஹலோ ஹலோ மேடம், சிப்கார்ட்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் வந்துருக்கு. உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், பார்த்துக்கோங்க. வந்து வாங்கிக்கிறீங்களா? வாரேம்மா வாரேன். இந்த பாத்திரம் வலிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்க. இந்தா வந்துட்டேன். ஓகே மேடம், வாங்க. எம்மா, நீ தான் ஃபோன் பண்ணியோ? ஆர்டர் பண்ண பொருளை எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமாக்கா, நான் தான் ஃபோன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர்டர் பண்ணதை கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிறீங்களா? சரிம்மா சரி. ரொம்ப முக்கியமான பொருளுமா. என் பிள்ளைகிட்ட கேட்டேன். அவ தான் ஆன்லைனில் வாங்குங்கம்மா, விலை கம்மியாக இருக்குன்னு சொன்னான். ஓ அப்படியாக்கா? ஏதோ பண்டிகை கால ஆஃபர் போட்டிருக்கேன், நல்ல விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கும் வேற ஏதாவது ஆர்டர் போட்டா எனக்கு இதை போட்டு இருந்திருக்காமா. என் புருஷனுக்கு கொடுக்கணும், பார்த்துக்க இதை. சரிக்கா. என் மக ஆர்டர் போட்டு தான் வந்திருக்கோ? இல்லைக்கா, இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்த மாதம் என் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கு, பார்த்துக்கம்மா. அங்கே போகிறதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும், பார்த்துக்க. அதுக்கு தான் இந்த பொருளை வாங்கியிருக்கோம். ஆமாம், இந்த அக்காளிக்கு என்னாச்சு?
நல்லா தெரிஞ்ச பிள்ளைமை நம்மகிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கு. ஒருவேளை நல்ல அக்காவா இருக்குமோ? காலையில இருந்து எல்லாம் விவகாரம் பிடிச்ச கேஸாவே இருக்கு. இந்த அக்காவது கொஞ்சம் நல்லா பேசுறாவலே. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லக்கா. என் புருஷனை இப்படியே கல்யாணம் விட்டு கூட்டு போக முடியாதுமா. இப்போ ஆர்டர் பண்ணி இந்த பொருளை வாங்கியிருக்கோம் பாத்தியா, இதை 1 மாசம் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போனோம். அப்படியாக்கா, சரி சரி. உனக்கு எந்த ஊருமா? எத்தனை நாள் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா? சம்பளம் நல்லா தருவாங்களா? எனக்கு பக்கத்து ஊர் தான்க்கா. சம்பளம் பரவாயில்லாம தருவ. இப்போ ஒரு வாரமா தாக்கா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியாம்மா? சரி சரி சரி. நீ இப்போ ஃபோன் பண்ணியே, அது உன் நம்பராமா? ஆமாக்கா, அது என் நம்பர் தான் பார்த்துக்கோங்க. இந்த சிப்கார்ட் ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த நம்பர் தான்க்கா யூஸ் பண்ணுறேன். அப்படியாம்மா? இந்த உங்கள் ஊரில் வசந்தின்னு ஒருத்தி இருக்கால, உனக்கு தெரியுமாம்மா? அதான் இந்த சேசியிலையும் பொண்டாட்டி. ஆமாக்கா, எனக்கு அவ்வளோ நல்லா தெரியுமே. எங்க பக்கத்து வீட்டுக்காரி தான், தூரத்து சொந்தம் கூட எனக்கு. அப்படியா? உனக்கும் சொந்தமாவா? எனக்கும் சொந்தம்தாம்மா. அப்போ நம்ம 2 பேரும் சொந்தக்காரின்னு சொல்லு. அட ஆமாக்கா, நம்ம சொந்தக்கார தான். இப்படி ஆர்டர் பண்ணது டெலிவரி பண்ண அந்த இடத்துல ஒரு சொந்தம் கிடைச்சிருக்கே. ஆமாம் ஆமாம். சரிம்மா, இந்த ஆர்டர் பண்ண பொருளை தரியா? ஆமாக்கா, நீங்க பேசிட்டே இருந்தீங்க பத்தியலா, எடுத்தர மறந்துட்டுக்கா. இருங்க எடுத்தாரேன். இந்தாங்கக்கா, இதுதான் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கினதா? இதை கேர் ஆயில் மாதிரி இருக்குக்கா. ஆமாம்மா, கேர் ஆயில் தான் பார்த்துக்க. இதை தேய்ச்சா நல்லா முடி வரும்னு சொல்கிறாவம்மா, அதான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டுதோக்கா? எனக்கு இல்லைம்மா, என் புருஷனுக்கு தான் கொட்டுது பார்த்துக்க. கல்யாணம் அப்போ நல்ல சுருட்ட முடிய கருகருன்னு அழகாக இருந்துச்சு. இப்போ முடியெல்லாம் கொட்டு போய் ஒரே வழுக்க மாட்டோமா. இப்போ பாரு, அடுத்த மாதம் கல்யாணம் வீட்டுக்கு கூட்டு போனல அவியல. இப்படி மொட்டை மலையோட கூட்டு போன என் தங்கச்சி கறியெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாள்வே? மச்சானுக்கு முடியல, மொட்டையா இருக்காருன்னு சொல்லி அசிங்கமாக பேச மாட்டாள்வே. அதாம்மா இந்த கேரெல்லாம் வாங்கி தேய்க்க போகிறேன். தேய்ச்சா நல்லா வருதுன்னு சொன்னாவம்மா, அதான் வாங்கியிருக்கேன் பார்த்துக்க. அப்படியாக்கா, இந்தாங்கக்கா, நல்லா தேய்ச்சி பாருங்க. சரிம்மா. 1 மாதம் நல்லா தேய்ச்சி பார்க்குறேன் பார்த்துக்க. அவிய தலையில் முடி மட்டும் வளரணும் வையா, உன்னை தான் வந்து பார்க்கணும். என்னையா? எதுக்கா என்ன வந்து பார்க்கணும்? ஏம்மா, நீ தானே வந்து ஹேர் ஆயில கொண்டு வந்து தந்திருக்க. அப்போ முடி வளரலன்னா உன்ட்ட தானே வந்து சொல்லணும். ஏக்கா, இதை வித்தது வேற ஆளு. நீங்க வாங்கியிருக்கிய, நான் கொண்டு வந்து தாக்கா தந்திருக்கேன். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏம்மா என்னம்மா சொல்ற நீ? யார் வித்தாவன்னு எனக்கு தெரியாதுல. நீ தானே அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு தந்திருக்க. அப்போ ஏதாவது பிரச்சனைனா உன்ட்ட சொல்றேம்மா, நீ அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிடு. ஏக்கா, அந்த ஆள் எங்க இருக்காருன்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? நீங்க ஆர்டர் பண்றது இங்க ஒரு இடத்துல வந்து கிடக்கும்க்கா. நான் இந்த ஏரியாவில் உள்ளதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன். எனக்கும் அந்த ஆள் தெரியாதுக்கா. இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ தானே கொண்டு வந்து தந்திருக்க. முடி வளரலாம் உன்னை வந்து பார்க்குறேன். வசந்தி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி தானே? ஏக்கா, அப்படிதான் வீட்டு பக்கம் வந்துட வேலை வச்சுக்காதீக்கா. ஏன் அப்படி சொல்ற? உன்னை நம்பி தானே இந்த பொருளை வாங்கியிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்யலாம் உன்ட்ட தான் வந்து சொல்லுவேன். நீ தானே வந்து இந்த பொருளை என் கையில் கொடுத்துருக்க. அப்போ உன்னை நம்பி தானே நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏக்கா, இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுக்கா. வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. 1 மாசம் தேய்ச்சி பார்க்குறேன். முடி நல்லா கருகருன்னு வளரணும். வளரலன்னு வையேன், அப்புறம் இருக்கு உனக்கு. உன் வீட்டுக்கு தான் வந்து ஒன்று தான் என்னன்னு கேட்பேன். நீ தான் எனக்கு பதில் சொல்லணும் பார்த்துக்க. ஏக்கா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைக்கா. சரிம்மா, நீ வேலையை பண்ண வாரேன். ஏக்கா நில்லுங்கக்கா. ஏக்கா, நான் சொல்றது கேளுங்க. என்னது இது? இந்த பொம்பளை வந்து நல்லா ஆசையா பேசி அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏதாவது பிரச்சனை என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போகுது. எனக்கும் இதுக்கு தான் சம்மந்தமே இல்லையே. வித்தது யாரோ, வாங்கினது யாரோ, நடந்து கிடந்து நான் தான் பாடுபட வேண்டியதா இருக்கு.